கண்டுபிடிச்சா 10,000 தர்றேன். யார பாக்கணுமா? அதுவும் மேல இருக்காரு. ஆறு அடிச்ச ஆபத்து. நான் போயிட்டேன்னு நினைச்சியா? வாழ்க்கை என்ன உங்களுக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நான் கனவோட விளையாடல, உன் அப்பாவோட, என் தங்கைக்கு வரப்போற மாமனாரோட தான் விளையாடுறேன். எதுக்கு இந்த பிடிவாதம்? கேட்காமையிலேயே இவ்வளவு பாசம். உயிரையும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா என்ன வெறுத்து பிரிஞ்சு போயிடுவியோன்னு. அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இல்ல. நான் ஒரு பக்கா திருட. அது எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சுயநலத்தை முன்னிட்டு திருட்டு வேலை செஞ்சேன். அது விஸ்வநாதன் படம். அந்த படத்தினால தான் மாலதி திருமணத்தை நடத்தினேன். என் மூலமா விஸ்வநாதன் உயிரை விட்டாருங்கிற வேதனையை இதயத்தை புண்ணாக்கிடுச்சு. அதனால ரேகாவுக்கு அண்ணனா இருந்து என் கடமைகளை நிறைவேற்ற போறேன். வேர்வை செஞ்சு கஷ்டப்படலாம், ஆனா காயம் ஏற்படக்கூடிய காரியங்களை செஞ்சா ஏன் காயம் பட்டு என் அழகு போயிடுங்கிற பயமா? நான் இந்த அழகுக்காக மட்டும் உங்களை விரும்பல, நீங்க ரொம்ப தங்கமானவர்னு விரும்புறேன். தங்கமா லலா லலா அள்ளிக்கோ இந்தா இந்தா, தங்கமா லலா லலா அள்ளிக்கோ இந்தா இந்தா, கண்வித்தை நீ காட்டு, கைவித்தை நீ காட்டு, நாள் ஒன்று போதாதடி. தங்கமா லலா லலா அள்ளிக்கோ இந்தா இந்தா.
இல்லை கண்ணில் நித்திரை கதலி வாழை நீயோ கடலில் பொங்குது ஆசை அழகு கண்களில் கொஞ்சம் கவிதை ஏதோ ராதா வந்து சூட்டினை உனது கூர்விழி வைத்து கொண்டது ராஜா ஏனோ ஏனோ ஏங்கினேன் அங்கமாலலா லலா அள்ளிக்கோ இந்தா இந்தா கொய்வதெப்ப கன்னங்கள் வாவென்னும் முன்னையே கோகிலங்கள் பாடட்டும் ராகங்கள் என்றைக்கும் பாதி கண்களை மூடி பருவ ராகங்கள் பாடி நிலவு ஊர்வல நேரம் கனவு தேசத்தில் வாழும் வண்டு மேலிடும் மல்லிகை விழி இன்று என்னையே இன்று விட்டது நெஞ்சில் ஏதோ மின்னல் வந்து பாயும் தங்கமா லலா லலா அள்ளிக்கோ இந்தா இந்தா கண்டிப்பை நீ காட்டு ஒன்றித்தை சொல் இன்று ஆனந்த நீராடவா அங்கமாலலா லலா அள்ளிக்கோ இந்தா இந்தா மிஸ்டர் மணி இந்தாங்க 10,000. தேங்க்யூ. ஐயா ரொம்ப நேரமா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்க பொண்ணு அந்த மணிக்கும் உங்க பையன் அந்த விஸ்வநாதன் தங்கச்சிக்கும் நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருங்க. மடத்தனமா பேசுறவன் தலையை சீவி இங்க இருக்கிற மரத்துக்கெல்லாம் எருவாக்கிடுவேன். சீவட்டா எரி போறது இருக்கட்டும் ஐயா, நம்ம மான மரியாதை என்ன ஆவறது? அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன். கோவிந்தா இன்னையோட அவன் விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனை உடனே ஒழிச்சு கட்டுறேன். டேய் வாலி ஐயா, நீ நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் பாறை உடைக்கிற இடத்திலேயே அவனுக்கு சமாதி கட்டு.